நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த தேர்ட் ப்ரோமோல நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்வதியை போட்டு பொழக்கிறது. ஸோ விஜய பார்வதி மேலே அவ்வளோ காண்டு இருந்தது எல்லாருக்குமே. ஏன்னா அவங்க வந்து பேசுகிறாங்க இஷ்டத்துக்குன்னு பேசுகிறாங்க, அந்த ஆட்டிடியூடு காமிச்சாங்க. ஸோ அவங்க பேசுறது மட்டும்தான் கரெக்டுன்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்படின்னும் போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா விஜய பார்வதியை சுத்தமாக பிடிக்கல. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ பாட்டில்னு பேரெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காண்டில் இருந்தவங்களுக்கு இந்த தேர்ட் ப்ரோமோவை பார்த்ததுக்கப்புறம் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க அப்படின்றது தான் சொல்லணும். ஏன்னா அந்த ப்ரோமோவோட கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, ஹாப்பி என்னாச்சு, எனக்கு இப்போதான் மனசுல இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் விஜய பார்வதி வந்து இந்த ஒரு வாரத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்றதா உண்மை. இந்த ஒரு வாரத்திலேயே அவங்க அழுவுறது 2வது முறை அப்படின்றதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வாட்டி கெமி போட்டு புரட்டி எடுத்தாங்களே, அப்போ ஏதோ ஒரு சபதம் எடுத்து பயங்கரமாக மனசுக்குள்ள எப்படி சொல்றது குமுறி அழுதுட்டு இருந்தாங்க. வெளியும் கொஞ்சம் அழுதாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இன்னைக்கான எபிசோட்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரோஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ப்ரோமோவில் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன காமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் யார் ஆக்ஷன் கட் பண்ணுறது, அதாவது யார் நடிக்கிறா பேசிக்காக அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. அதில் யாரை சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் 2 பேர் யாரை சொன்னாங்கன்னு கிளியராக தெரியும். ஏன்னா பிரவீன்ராஜ் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாருல, வேற யாராவது ஒரு விஷயம் பேசும்போது ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து அவங்க பாயிண்டாக மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருல, அது யாரை சொல்கிறாருன்னு தெரியல. ஆனால் இவங்க 2 பேர் சொல்கிறாங்களே, கனியும் அப்புறம் கெமியும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க 2 பேர் சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி தான். ஏன்னா அவங்க சொல்கிற பாயிண்ட் அந்த மாதிரி பாயிண்ட். கனியா இருக்கிறாங்களே, அவங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னா, துஷார் வந்து நேத்து இந்த நந்தினி வந்து பயங்கரமா கத்திட்டு இருந்தாங்க பாருங்க, அந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி வந்து நான் இப்போதான் போய் சப்போர்ட் பண்ணியே தீருவேன், பக்கத்தில் நின்னே தீருவேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, துஷார் போயிட்டு இல்லக்கா இந்த மாதிரி நிக்காதீங்க, அவங்க ஆல்ரெடி ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலா இருக்காங்க, பக்கத்தில் போவாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்லை நான் போவேன், என்னை பக்கத்தில் தள்ளு என் பக்கத்தில் வராது அப்படின்ற மாதிரி ஓவரா பண்ணாங்க. எனக்கே அந்த அப்போ பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, எதுக்கு இவங்களை இவ்வளோ பண்ணுறாங்க, அதாவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப மோசமான ஒரு மென்டல் ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னும் போது கொஞ்ச நேரம் அவங்களை தனியாக விட்டுடலாம், அதுக்கப்புறம் போய் நீங்கள் சமாதானப்படுத்துறது எல்லாமே ஓகே. ஆனால் ஒருத்தவங்க ஒரேடியாக பயங்கரமாக ஒரு மாதிரி நார்மலாகவே இல்லாமல் அப்படி கத்திக்கிட்டு இருக்காங்கன்னும் போது, அப்போ நான் இப்போ போய் நின்னே திருவேன், பக்கத்தில் போய் நிற்பேன் அப்படின்ற மாதிரி ஓவராக பேசுறதுலாம் எனக்கு தெரிஞ்சு சரியில்லை. அதுவும் அந்த துஷார் பையன், அந்த பையன் போயிட்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஆக்சுவலாக விடலை, பக்கத்தில் விடலை. ஆனால் அதுக்கு வந்து இவங்க வந்து பேசின விஷயம்லாம் இருக்குல்ல, தள்ளுறா ஒழுங்காக தள்ளு அப்படின்ற மாதிரி ஓவராக பேசிட்டாங்க அவங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருந்தது, என்ன விஜய் பார்வதி பண்ணுறது சரியில்லையா அப்படின்ற மாதிரி. அவங்க என்ன சொன்னாங்க, இது திவாகரும் பார்வதியும் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க, அது வந்து ஹராஸ்மெண்ட் மாதிரி இருந்தது, அவன் ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து தடுக்க பார்த்தான், கொஞ்சம் வயலண்டாக தான் இருந்தது. ஆனால் எதுக்கு அந்த மாதிரி பண்ணான்னா, அவங்க நந்தினி வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் பக்கத்தில் போகாதீங்கன்னு சொல்லிட்டு தான் பண்ணான். அதுக்கப்புறம் அந்த பையனே வந்து பார்த்தீங்கன்னா குமுறி ஆள் தான். அதெல்லாம் எபிசோடில் பார்த்துருக்க மாட்டீங்க, லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நந்தினி கிட்ட வந்து அக்கா நான் உங்களுக்காக தான் உங்கள் பக்கத்தில் யாரும் வரக்கூடாதுன்னு நினச்சேன், அதை புரிஞ்சிக்காமல் அவங்களாம் ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதியை அவங்க மேல சமகான்ல இருந்து சோஃபால 2 குத்திட்டு போயிருப்பான். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கனி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அந்த பையன் பண்ணிட்டு இருக்கான், அதை வந்து தப்பா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி மீனிங்ல அவங்க வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்து கெமி நேற்று அந்த ப்ரோமோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது விஜய் பார்வதி வந்து பயங்கரமாக அவங்களை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது கெமி வந்து அவங்கள தூக்கி போட்டாங்களே பார்வதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிக்கும் பார்வதிக்கும் நடுவில் பயங்கரமான ஃபைட்டு, சரியான சண்டை வந்து போயிட்டு இருக்கு. அதாவது உள்ளுக்குள்ளேயே பயங்கரமான வெஞ்சன்ஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து பேசிக்கிறது இல்லை, கெமி பேச வந்தாலும் பார்வதி என்ன பண்ணிடுறாங்க, என்கிட்ட நீ உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, ட்ரிகர் பண்ணுற வேலையை மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அப்பயே டவுட்டு, என்னடா இந்த கெமி பைபிளில் அவங்க அவ்வளோ ட்ரிகர் பண்ணுறாங்க, ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே அப்படின்ற மாதிரி நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அது இப்போ தாங்க கிளாரிட்டி வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அவ்வளோ அமைதியாக இருந்ததுக்கு காரணம் இன்றைக்கி வந்து போட்டு விட்றதுக்கு தான். ஸோ செம்மையாக கோத்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி ரொம்ப நொறுங்கி பயங்கரமாக அழுகுற மாதிரி இருக்குது. அழுகுறதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் யார் அழுகிற போது யாரால் தானே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஆனால் அதுக்குன்னு பேசுகிற பேச்சுக்கு ஒரு அளவு இல்லையா, இஷ்டத்துக்குன்னு பேசுகிற நம்ம பேசுகிற பாயிண்ட் எல்லாமே கரெக்டு அப்படின்றது அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு சரியாக படல. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன தப்பு இருக்குது, அதை விட்டு நான் பண்ணுறது மட்டும்தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி பார்வதி நினைக்கிறாங்களோ அப்படி. சில இடத்துல அவங்க பண்ணுறது கரெக்டாக இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் பல இடத்துல அவங்க பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு அவங்க பேசுகிற கான்வர்சேஷன்லாம் இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட திவாகரும் அவங்களும் ஒரு வேவ் லென்த்தில் ஒத்து போகிறாங்களே, அது என்னென்னா அது தற்பெருமை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதில் 2 பேரும் மேபி ஒத்து போகிறாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது. அதை விட கொடுமை தெரியுமா, திவாகரும் பார்வதியும் தான் ஒரே செட்டாக இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பிளவு வந்துருச்சு. பிளவு மீன்ஸ் என்னன்னா, திவாகர் வந்து அண்ணா நீங்கள் ஓவராக பேசிட்டு இருக்கீங்க, காதெல்லாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி பேசணும். திவாகரும் இன்னைக்கு லைவில் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவாகரும் டென்ஷன் ஆகிட்டாப்ல, என்னம்மா நான் ஒன்று சொல்கிறேன், என்ன சொல்லவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் டென்ஷன் ஆகிட்டாரு. நான் அப்பயே நினச்சேன் இதுங்க 2த்துக்குள்ளே ஒரு பயங்கரமான சண்டை வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து அடிக்கடி இந்த மாதிரி
ஓவராக பேசுவார் பார்த்தீங்களா, அதாவது ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கும், ஒரு விஷயத்தை ஃப்ளோவில் போக மாட்டார், அவர் பாட்டு இஷ்டத்துக்கு பேசுவார். ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை பார்வதி தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் கலை இருக்கார்ல, அதாவது இந்த அகோரி கலை, ஸோ அவரும் அது மாதிரி பார்வதி 2 பேரும் என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, திவாகர்கிட்ட சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சண்டை வந்தால் நாங்கள் உள்ளே வர மாட்டோம் அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி சண்டையில் மட்டும் நீங்களா வந்து உள்ளே வந்து தடுத்து விட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லா சண்டையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் கிட்டத்தட்ட எல்லாரும் அடிக்க போயிடுவானுங்க, ஒரு சமயம் அடிச்சுட்டானுங்க. ஸோ அப்படி இருக்க சூழ்நிலை அந்த ஆள் அடிபட்டு உதப்பட்டு தான் ஒரு சண்டையிலேருந்து வெளியே வராரு. இதில் இவ்வளோ நாள் இவங்க தான் பாதுகாத்துட்டு இருந்த மாதிரி விஜய் பார்வதியும் அந்த கலையரசன் இருக்காப்புல 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. திவாகர் வந்து யாரும் பாதுகாக்கல, அடி உத வாங்கினா ஒருத்தரையும் வராரு. இதில் இவங்க வந்து பயங்கரமாக ஏதோ ப்ரொடக்ஷன் இவ்வளோ நாள் கொடுத்தா மாதிரியும், இதுக்கப்புறம் நாங்கள் ப்ரொடக்ஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. நீங்கள் லைவில் பார்க்கும்போது எனக்கு என்னமோ அப்படி தான் தெரிஞ்சுது. எனிவேஸ், ஆனால் இதில் எதுக்கு சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மேட்டரா திவாகருக்கு இந்த மாதிரி அகேன்ஸ்டாக மாறினாங்களா. ஸோ இதுக்கடுத்து வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த மாதிரி இவர் இருக்கார்ல, ஒரு பேர் என்ன கமருதீன் வந்து லைட்டாக இவங்க கிட்ட வந்து எப்படி சொல்கிறது, கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே சிரிப்பு தான் வந்தது. ஏமா இந்த மேட்ரு வந்து கமருதீனுக்கு தெரியுமா, ஆக்சுவலாக கமருதீன் வந்து என் எக்ஸ் மாதிரி இருக்க நீ அப்படின்ற மாதிரி சொன்னார் ஒரு இடத்துல. நானும் பார்த்தேன் லைவில் பார்க்கும்போது, பேசும்போது ஒரு இடத்துல சொன்னார், அதுக்குன்னு அந்த மாதிரி ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு அது கமருதீனுக்கு தெரியுமாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நம்மளுக்கு வந்து கமருதீன் மேலே 1008 விமர்சனங்குது. அதாவது கமருதீன் வந்து ஓவர் ஆட்டிடியூடாக பேசுகிறாரு, ஓவர வாயாக இருக்குது அப்படின்னு 2 பேருக்கு வாய் ஒத்து போகுதுன்னு நினைக்கிறேன். எனிவேஸ், வாய் ஓவர் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கமருதீன் மேலே ஏகப்பட்ட விமர்சனம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றுமே நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்குன்னு அந்தாலும் உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாரா, இந்த மாதிரி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா, எக்ஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னார், ஓகே, ஆனால் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எதாவது இருக்கா, இது கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான், நான் வந்து அதெல்லாம் இல்லை லிமிட்டோட வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திவாகர்கிட்ட இவங்க பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் போது கொஞ்சம் ஓவராக இருந்தது. ஏமா பார்வதி என்னமா பண்ணுற அப்படின்ற மாதிரி. அது எல்லாத்தோட எக்ஸ்ட்ரீமாக மக்களுக்கு எப்போ இவங்க மேலே கோவம் வந்ததுன்னா இந்த நந்தினி மேட்டரில் தான். நந்தினி மேட்டரில் போய் சமாதானப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு அங்கே போய் மற்ற கண்டஸ்டன்ஸை பற்றி ஏற்றி விடுறது இருக்குல்ல, அது எப்படி, அது ஒருத்தவங்க ஆல்ரெடி ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷனில் ஒரு மாதிரி இருக்காங்க, அவங்க பேசுகிறது எதுவுமே சரியில்லை, அவங்கக்கிட்ட மற்ற கண்டஸ்டன் ஆதிரி வந்து இப்படி பண்ணிட்டா, என்ன ஆப்படிச்சிட்டாலா, உனக்கு பின்னாடியே சுற்றி ஆப்படிச்சிட்டாலா, முதுகில் குத்திட்டாலா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அதை கேட்கும் போது என்னடா இவங்க சமாதானப்படுத்த போன மாதிரியே தெரியல, அங்கே போய் ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த கானில் திருப்பி போய் ஆதிரியை போய் சண்டை போட்டுருந்தாங்கன்னா என்ன ஆகும், இதை தான் பார்த்தீங்கன்னா பார்வதி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா மொத்த பேர் வந்து அவ்வளோ கானில் இருந்தது. ஸோ அந்த கானில் இருந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னா, ஓகேப்பா பார்வை போட்டு வெளுத்துட்டாங்கப்பா. ஏன்னா 2 நாளாக பார்த்தீங்கன்னா விஜய் பார்வன் ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கில் இருந்தது. நான் கூட என்னடா இவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு போய் பார்த்தா மொத்த பேர் கழுவி ஊற்றிருந்தானுங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அட்டாக் பண்ணோன்னே கமெண்ட்ஸை நீங்கள் போய் எனக்கு நம்பிக்கை எல்லாம் போய் பாருங்கள், அந்த ப்ரோமோட கமெண்ட்ஸை அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ தான் என் மனசில் இருக்க பாரம் குறைஞ்சிச்சு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், விஜய் சேதுபதி இதை பண்ணிங்களே அதுவே போதும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு ஒரு பாயிண்ட் தான் இது. ஏன்னா விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி நீங்கள் ஒத்துக்கணும், இப்பயும் நீங்கள் ஒத்துக்காமல் இருந்தால் அது உங்களுக்கு தான் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாருல, அது இப்பயாவது பார்வதி வந்து ஒத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து யோசிக்கிற டேலண்ட் இருக்குது, ஒரு டாஸ்க் எப்படி விளாடணும் அப்படின்ற யோசிக்கிற டேலண்ட் இருக்குது. ஆனால் அதுப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அதுப்பு என்ன பண்ணணும், கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு நல்லா யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெட்டரான கேம் பிளே கொடுக்க முடியும். அதே மாதிரி திவாகரும் பார்வதி கலை இவங்க இந்த 3 ஒன்றா சுற்றுது பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஒன்றாவே சுற்றக்கூடாது, இது 3 ஒன்றா சேர்ந்தா உருப்படாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ், உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். விஜய் பார்வதியை வந்து விஜய் சேதுபதி வந்து அந்த ப்ரோமோவில் போட்டு அட்டாக் பண்ணுறாருல, அதுமாதிரி மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் போட்டு அட்டாக் பண்ணுறாங்கல்ல, அதை அட்டாக் மீன்ஸ் என்னது, நடந்ததை எடுத்து சொல்கிறாங்களே, இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, ஐயோ என்னடா பார்வதியை போட்டு எல்லாம் அடிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதா, இல்லை ஓகே ஆனால் இந்த அளவுக்கு அடிச்சிருக்கணும் அப்படின்னு ஃபீல் ஆகுதா, இல்லை இன்னும் நல்லா அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதா? உங்களோட கருத்து எதுவும் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.